கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தப்போ அவங்க தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. அது நிமித்தம் தேவன் அவங்கள அங்கேருந்து விடுதலை செய்து அவங்களுடைய சொந்த தேசமான கானான் தேசத்துக்கு அழைத்து வர மோசேயை அங்கே அனுப்புகிறாரு. இந்த மோசேயை தேவன் தேர்ந்தெடுக்கிறப்ப அவன் ஓரேப் மலையில் ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கான். அந்த நேரத்தில் ஒரு முட்செடி எரியுது. அந்த முட்செடி எரிஞ்சாலும் அது கருகி போகாமல் இருக்கிறத பார்த்து அவன் கிட்ட போகிறான். அப்போ அந்த இடத்துல தேவன், நீ நிற்கிற இடம் ரொம்ப புனிதமான இடம், அதனால் உன்னுடைய காலணிகளை கழட்டி போடுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர், நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் மன்னன்ட்ட பேசி அங்கேருந்து அவங்க சொந்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் நிறையா சாக்கு போக்குகளை சொல்கிறான். இருந்தாலும் தேவன் அவனுக்கு தைரியத்தை கொடுத்து அவன் கூட அவங்க அண்ணனையும் அனுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவன் கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவதை நம்ம பார்க்கலாம். இதில் யாத்ராகமம் 2வது அதிகாரத்தில் மோசேயை தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அழைக்கிறாரு. அவனும் நிறைய சாக்கு போக்குகள் சொன்னாலும் கடைசியாக அவனும் ஒத்துக்கிறான். அப்போது அவனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த மீதியானிய தேசத்திலிருந்து புறப்பட்டு அவங்க எகிப்துக்கு போய்கிட்டு இருக்கப்ப அப்போது வழியில் தேவன் மோசேயை கொல்ல பார்த்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் யாத்ராகமம் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. அதில் அங்கே வழியிலே எதிர்பட்டு கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சிப்போரால் என்ன பண்ணுறாங்க, அதாவது மோசேயோடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பையனோட நுனித்தோலை அறுத்து மோசேக்கும் அவங்களுக்கும் இடையில போட்டு, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனை கொல்லாமல் விட்டு நீங்கினார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. நாம் இந்த சம்பவத்தை பார்க்குறப்ப யாத்ராகமம் 2வது அதிகாரத்தில் மோசேயை தேவன் தான் அழைக்கிறாரு. மோசே ஃபஸ்ட்டு முடியாதுன்னு கூட சொல்கிறான். ஆனாலும் தேவன் அவனுக்கு தைரியத்தை கொடுத்து அவனுக்கு சில வல்லமைகளை கொடுத்து அவனை அனுப்புகிறாரு. அவன் மூலமாக தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி வரவும் தேவன் திட்டம் வச்சுருக்கிறாரு. அழித்தவர் அவர் தான். ஆனாலும் அப்படிப்பட்ட தேவன் ஏன் மோசேயை கொல்ல பார்த்தார் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதுலேயும் அந்த அம்மா தன்னுடைய மகனுடைய நுனித்தோலை அறுத்து போட்டு, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு ஏன் சொல்லணும், சொன்ன உடனே தேவன் ஏன் நீங்கி போகணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். இது நிறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயமாகவே இருக்கும். அவரே அழைக்கிறாரு, அவரே ஏன் கொல்ல பார்க்குறாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கும். மோசேயை பார்த்தோன்னா மோசே ஒரு இஸ்ரவேலன். மோசேக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளையின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஆண் மக்களுக்கு செய்யப்படுகிறபடி அந்த விருத்த சேதனம் செஞ்சாங்க. அவனை சின்ன வயசுலே தான் எகிப்து நாட்டுடைய இளவரசி எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. எப்போ செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வேதத்தில் சொல்லுகிறபடி 3 மாதம் அளவும் மோசேயை அவனுடைய பெற்றோர்கள் மறைத்து வைத்திருந்தாங்க. ஏன்னா எகிப்து ராஜா என்ன பண்ணியிருக்கான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்ல சொல்லியிருக்கான். அதிலிருந்து மோசே தப்புவிக்கப்படுறதுக்கு 3 மாதம் வரைக்கும் அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வச்சு பார்த்துருக்காங்க. முடியாத கட்டத்தில் தான் அவங்க நைல் நதியில் ஒரு பெட்டி செஞ்சு அதில் வச்சு அனுப்பிடுறாங்க. 3 மாதம் மோசே குழந்தையாக இருக்கிறப்ப அவங்க பெற்றவங்க கூட தான் இருந்திருக்கிறாரு. இஸ்ரவேலுடைய வழிமுறைப்படி தேவன் கொடுத்த கட்டளையின்படி அவங்க விருத்த சேதனத்தை பிறந்த 8வது நாள்லேயே செஞ்சுருவாங்க. 3 மாதம் அவங்கள்ட்டே மோசே இருந்திருந்தாருன்னா அப்போ கண்டிப்பாக விருத்த சேதனம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் மோசையோடைய பசங்க 2 பேருக்கும் அங்கே, அதாவது அந்த மீதியானிய தேசத்தில் விருத்த சேதனம் செய்யலை.
வேதம் சொல்லுகிறபடி விருத்த சேதனம் செய்யாதவன் ஜனத்திலே அறுப்புண்டு போவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது விருத்த சேதனங்கிறது இஸ்ரவேலர்களுக்கு முக்கியமான கட்டளையாக தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மோசே அந்த மீதியானிய தேசத்தில் இருக்கிறப்ப அவனுடைய மனைவியோடு சேர்ந்து பிறந்த 2 குழந்தைகளுக்கும் அவங்க அந்த இடத்துல விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அதை தேவன் அவங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் மோசேயை கொல்ல பார்த்தார். உடனே சரி, நாம் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு அந்த சிப்போராளுக்கு, அதாவது மோசேயோடைய மனைவிக்கு தெரிஞ்சதால் உடனே தன்னுடைய மகனுடைய அந்த நுனித்தோலை அறுத்து மோசேக்கும் அந்த சிப்போராளுக்கும் இடையில போட்டு, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன்னு சொல்கிறப்ப தேவன் நீங்கி போயிட்டாரு, அந்த இடத்த விட்டு கொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த சிப்போரால் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க மீதியானிய தேசத்துக்காரங்க அப்படிங்கிறதால இந்த விருத்த சேதனத்தை பற்றியோ இல்லை தேவனுடைய கற்பனைகளை பற்றியோ அதிகமாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மோசேக்கு அது தெரிஞ்சிருக்கணுங்கிறத தேவன் வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. ஃபஸ்ட்டு தேவன் ஒரு மனுஷனை கொல்லணும்னு நினச்சிட்டா அடுத்த செகண்டே அவர் கொன்னுடுவார். ஒரு காரியத்தை தேவன் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த நிமிடமே, அடுத்த நொடியே அதை அவர் செஞ்சு முடிச்சிருவார். அப்படி இருக்கிறப்ப மோசேயை கொல்ல பார்த்தார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்போது மோசேயை கொல்லணுங்கிறது தேவனுடைய அந்த திட்டமோ சித்தமோ கிடையாது. அவர் சும்மா ஒரு பாசாங்கு செய்வது போல அந்த இடத்துல அந்த காரியத்தை அவர் செஞ்சாரே ஒழிய மற்றபடி தேவன் அந்த இடத்துல மோசேயை உண்மையாக கொல்ல பார்க்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை கூட நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த எம்மாவூருக்கு போகிற 2 சீஷர்களுக்கிடையே பேசிக்கிட்டு வரப்ப, குறிப்பிட்ட தூரம் வரப்ப, அந்த ஊர்கிட்ட வரப்ப அவர் அப்புறம் போகிறவர்கள் போல போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அவர் அப்புறம் போகிறது அவருடைய திட்டம் இல்லை, அவங்களோட போகிறது தான் அவங்க திட்டம். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவங்க கூட போகாமல் வேறு வழிக்கு போகிற மாதிரி காட்டினார். அதே மாதிரி தான் இந்த சம்பவமும் இருக்குது. அதனால் மோசேயை தேவன் கொல்ல பார்க்கல. மோசேயுடைய மனைவி செஞ்ச அந்த சின்ன தவறை அந்த இடத்துல திருத்துறதுக்காக தான் ஒரு சின்ன காரியத்தை தேவன் இந்த இடத்துல செஞ்சுருக்கிறாருங்கிறது வேதத்தில் உள்ள விளக்கமாக இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.